Hey guys, உங்களோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4.2ல் செகண்ட் லைனில் இருக்கும் உங்களுக்கு அயானிக் கண்டக்டன்ஸ் அண்ட் அயானிக் மொபிலிட்டி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அயானிக் கண்டக்டன்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி த்ரூ அ சொல்யூஷன் ஆர் மெட்டீரியல். ஒரு சொல்யூஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கிற அயான்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அயானிக் கண்டக்டன்ஸ். ஒரு அயான்ஸ் எவ்வளோ கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு கீ கான்செப்ட்ஸ் இதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்திங்கன்னா அயனைசேஷன், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் மாலிக்யூல் ஒன்று ப்ளஸ் இல்லைனா மைனஸ் அந்த மாதிரி அயான்ஸாக மாறுறது. தென் மொபிலிட்டி மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் த்ரூ அ சொல்யூஷன் ஆர் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியல் ஒரு சொல்யூஷனுக்குள்ளே ஒரு அயான்ஸோட மூமெண்ட்டு. தென் கண்டக்டிவிட்டி, அது அப்படி மூவ் ஆகுறதுனால எவ்வளோ கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு மெஷர் பண்ணுறது வந்து கண்டக்டன்ஸ். ஓகேங்களா? தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அயனிக் கண்டக்டன்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ், டெம்பரேச்சர், சால்வெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அண்ட் விஸ்காசிட்டி, அயன் சைஸ் அண்ட் சார்ஜ், இம்ப்யூரிட்டி ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ ஒரு அயான் வந்து எவ்வளோ கடத்து திறன் கொள்ளுது அப்படிங்கிறது யாரையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இவங்க 5 பேரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. தென் எவ்வளோ கடத்தும் எவ்வளோ கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோன்னா சீமென்ஸ் பர் மீட்டர், அதாவது S/m, சீமென்ஸ் பர் சென்டிமீட்டர் S/cm, MHO அதாவது ஓமோட ரிவர்சிபிள். ஓம் வந்து கரண்ட்டோட ஒரு யூனிட்டு, அது வந்து அதோட ரிவர்சிபிளும் கரண்ட்டோட யூனிட் தான். MHO பர் சென்டிமீட்டர், அதாவது MHO/cm. தென் அயனிக் கண்டக்டன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் கண்டக்டன்ஸ், அயனிக் கண்டக்டன்ஸ், மிக்ஸ்டு கண்டக்டன்ஸ். ஸோ அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பேட்ரிஸும் ஃபியூவல் செல்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் அயான் குரோமட்டோகிராஃபி டெக்னிக்கில் யூஸ் ஆகுது. மெட்டீரியல் சயின்ஸில் அயனிக் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸில் யூஸ் ஆகுது. பயோமெடிக்கல் அப்ளிகேஷனில் அயான் சேனல்ஸ் பயோசென்சார்ஸில் யூஸ் ஆகுது. அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகுது. தென் மெஷர்மெண்ட் டெக்னிக், நம்ம கண்டக்டன்ஸை என்னென்ன டெக்னிக் வச்சு மெஷர் பண்ணலான்னு பார்த்தா கண்டக்டோமெட்ரி, பொட்டென்ஷியோமெட்ரி, கூலோமெட்ரி, எலக்ட்ரோகெமிக்கல் இம்பீடன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. தென் இதில் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா பொறுத்த ஒரு ஈக்குவேஷன் I = V/R, அதாவது கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ். ஐனா கரண்ட், வீனா வோல்டேஜ், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. E = E0 - RT/NF ln Q, அதாவது எலக்ட்ரோ பொட்டென்ஷியல். தென் கோல்ட்ராஸ் லாவும் இதில் வந்து ஈக்குவேஷனில் கண்டக்டன்ஸ் பற்றி சொல்லுது. லாம்டா = λ0 minus beta C exponential to the power of 0.5, அதாவது மோலார் கண்டக்டிவிட்டி. அயனிக் கண்டக்டன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஸோ என்னென்ன மெட்டீரியலில் அயனிக் கண்டக்டன்ஸ் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும்னா அக்வஸ் சொல்யூஷனில், மோல்டன் சால்ட்டில், சாலிட் எலக்ட்ரோலைட்ஸில், பாலிமர் எலக்ட்ரோலைட்ஸில், பயாலஜிக்கல் சிஸ்டமில் கண்டக்ட். சரிங்களா? Understanding ionic conductance is crucial in various fields including electrochemistry, material science and biomedicine. So ionic conductance எந்த ஃபீல்டில் யூஸ் ஆகும்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில், மெட்டீரியல் சயின்ஸில் அண்ட் பயோமெடிசனில் யூஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி டிஃப்யூஷன் அண்ட் அயனிக் மொபைலிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் கான்செப்ட் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ டிஃப்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, இட் இஸ் அ ரேண்டம் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் லைக் ஆட்டம், மாலிக்யூல்ஸ், அயான்ஸ் from an area of higher concentration to an area of lower concentration resulting in uniform distribution. அதாவது ஒரு சொல்யூஷனில் அயான்ஸோ இல்லை பார்ட்டிகல்ஸோ அங்கங்கே டிஃப்யூஸ் ஆகி இருக்கிறதுக்கு பேர் டிஃப்யூஷன். ஸோ 3 types of diffusion இருக்குது. ஃபிக்கியான் டிஃப்யூஷன், கான்சன்ட்ரேஷன் டிபெண்டன்ட், நான் ஃபிக்கியான் டிஃப்யூஷன், அனாமலஸ், நான் லீனியர் அண்ட் செல்ஃப் டிஃப்யூஷன். இதில் லாஸ் இருக்குது. ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஃபர்ஸ்ட் லா வந்து J = -d × dC/dx, இதுக்கு பேர் டிஃப்யூஷன் ஃப்ளக்ஸ். தென் செகண்ட் லா வந்து dC/dt = d × d⁻², C/dx⁻², இது பேர் டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். இது வந்து டிஃப்யூஷனுக்கு. தென் அயனிக் மொபிலிட்டி பார்த்திங்கன்னா அயனிக் மொபிலிட்டி இஸ் த எபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் டு மூவ் த்ரூ அ மெட்டீரியல். ஸோ அயன் வந்து ஒரு சொல்யூஷன்லேயோ இல்லை மெட்டீரியல்லையோ அங்கங்கே மூவ் ஆகுறதுக்கு பேர் அயனிக் மொபிலிட்டி. ஸோ அயனிக் மொபிலிட்டிக்கும் டிஃப்யூஷன் மொபிலிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டைன் ஸ்மாலுச்சோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. μ = ED/kT, அதாவது அயனிக் மொபிலிட்டி. நர்ன்ஸ்ட் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. μ = ZFD/RT, இது வந்து அயனிக் மொபிலிட்டியோட ஈக்குவேஷன். தென் இதில் யாரெல்லாம்
அயனிக் மொபிலிட்டியும் டிஃப்யூஷனையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் விஸ்காசிட்டி, டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அயன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சார்ஜ். எங்கெல்லாம் யூஸ் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பேட்டரி, ஃபியூயல் செல்ஸ், மெட்டீரியல் சயின்ஸில் அயன் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ், பயோமெடிக்கல் அப்ளிகேஷனில் அயன் சேனல்ஸ், பயோசென்சார்ஸ், என்விரான்மெண்டல் ரெமிடியேஷனில் அயன் எக்ஸ்சேஞ்ச், செப்பரேஷன் ப்ராசஸில் மெம்பரன்ஸ், குரோமட்டோகிராஃபி. ஸோ இந்த அயனிக் மொபிலிட்டியும் டிஃப்யூஷன் மொபிலிட்டியும் நம்ம யாரெல்லாம் வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் மெஷர்மெண்ட், என்எம்ஆர் டெக்னிக், அயனிக் மொபிலிட்டி மெஷர்மெண்ட் லைக் எலக்ட்ரோட் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட் லைக் ராமன் ஐயர். ஸோ இந்த அயனிக் மொபிலிட்டி, டிஃப்யூஷன் மொபிலிட்டியெல்லாம் யாரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் D = kT/6 pi nr and D by Huckel equation mu = ZF 6 pi nr into 1 plus kr. So diffusion in different materials. எந்தெந்த மெட்டீரியலாக டிஃப்யூஷன் நடக்கும்னா கேஸஸ், லிக்விட், சாலிட், பாலிமர், பயாலஜிக்கல் சிஸ்டம். அயனிக் மொபிலிட்டி எதுலலாம் நடக்கும்னா எலக்ட்ரானிக் சொல்யூஷன், மோல்டன் சால்ட், சாலிட் எலக்ட்ரோலைட்ஸ், பாலிமர் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சிஸ்டம். Then இது வந்து மோலார் அயனிக் கண்டக்டன்ஸ் அண்ட் விஸ்காசிட்டி. மோலார் அயனிக் கண்டக்டன்ஸ்னால் lambda measures the ability of ions to conduct electricity. ஸோ ஒரு அயானால் எவ்வளோ கண்டக்ட் பண்ண முடியும், அதாவது ஒரு மோல்ஸில் சொல்லுவாங்க, அது மோலார் அயனிக் கண்டக்டன்ஸ். யூனிட் வந்து S cm²/mol. இது வந்து Siemens square centimeter per molன்னு சொல்லுவோம். யாரெல்லாம் இந்த மோலார் அயனிக் கண்டக்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னா அயான் சைஸ் அண்ட் சார்ஜ், டெம்பரேச்சர், சால்வெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கான்சன்ட்ரேஷன். அண்ட் விஸ்காசிட்டினா என்னென்னு பாருங்கள். விஸ்காசிட்டியை நீங்கள் என்னன்னு சொல்லணுன்னா ஈட்டான்னு சொல்லணும். அதாவது அந்த N சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஈட்டா. இட் மெஷர்ஸ் அ ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. அதாவது ஒரு ஃப்ளூயிட், ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரம் ஃப்ளோ ஆகும் இல்லை எவ்வளோ லேட்டாக ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது விஸ்காசிட்டி. இப்போ தண்ணியை வந்து தரையில் ஊற்றினீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும், அதுவே எண்ணெயை ஊற்றினா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அந்த மாதிரி லிக்விட் வந்து அதோட அடர்த்தியை பொறுத்து அதோட ஃப்ளோ இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. அண்ட் இதோட யூனிட் வந்து PAS பாஸ்கல் செகண்ட் ஆர் CP சென்டிபாய்ஸ். இது யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், சால்வெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கான்சன்ட்ரேஷன். தென் இதோட ரிலேஷன், அதாவது அயனிக் மொபிலிட்டியும் விஸ்காசிட்டியும் ரிலேஷனை எந்தெந்த ரூல்ஸ் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வால்டன்ஸ் ரூல், lambda into eta = constant at fixed temperature. Jones-Dole constant equation, lambda is equal to a plus b square root of c divided by 1 plus delta eta by eta naught. தென் இவங்க எங்கெல்லாம் யூஸ் ஆகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஃபீல்ட், அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபீல்ட், மெட்டீரியல் சயின்ஸ் ஃபீல்ட், பயோமெடிக்கல் அப்ளிகேஷன். அண்ட் அயனிக் கண்டக்டன்சி, அயனிக் மொபிலிட்டியும் விஸ்காசிட்டியும் யாரை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டோமெட்ரி, விஸ்கோமெட்ரி, எலக்ட்ரோகெமிக்கல் இம்பீடியன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, டைனமிக் லைட் ஸ்கேட்டரிங். அண்ட் இவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஈக்குவேஷன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ராஸ் லாவில் lambda = λ0 - பீட்டா c⁻0.5. ஸ்டோக்ஸ் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் ஏற்கனவே பார்த்தோம். D by Huckel ஈக்குவேஷனும் ஏற்கனவே பார்த்தோம். இவங்க எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, யூஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன், மோல்டன் சால்ட், சாலிட் எலக்ட்ரோலைட், பாலிமர் எலக்ட்ரோலைட், பயாலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் மெம்பரேன். இது வந்து மோலார் அயனிக் கண்டக்டன்ஸ் அண்ட் விஸ்காசிட்டியோட ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. தென் வந்து அயனிக் மொபிலிட்டினா என்னென்னு பாருங்கள். ஸோ மொபிலிட்டி அப்படின்னாவே மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ். இவங்க எந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் ஆகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டெல்லாம் நம்ம இந்த அயனிக் மொபிலிட்டி யூஸ் பண்ணுவோம்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ். அண்ட் இவங்களை எந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் அண்ட் சைஸ் ஆஃப் தி அயான், temperature, concentration of ion, solvent properties, electric field strength. And இவங்களை எந்த யூனிட்டில் நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா cm²/s/v, m²/s/v. டைப்ஸ் ஆஃப் அயனிக் மொபிலிட்டியில் அப்சல்யூட் மொபிலிட்டி, ரிலேட்டிவ் மொபிலிட்டி, இஃபெக்டிவ் மொபிலிட்டின்னு 3 டைப் இருக்குது. அண்ட் அயனிக் மொபிலிட்டியை நம்ம எந்த டெக்னிக் வச்சு மெஷர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், க்ரோனோ ஆம்பரோமெட்ரி, ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தடில் NMR, ESR, கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட்ஸ், மொபிலிட்டி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. தென் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டரி டெக்னாலஜி, ஃபியூவல் செல்ஸ், எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ஸ், பயாலஜிக்கல்
சிஸ்டம், மெட்டீரியல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் ரெமிடியேஷன். அண்ட் இவங்க எந்த ஈக்குவேஷன்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஏன்ஸ்டன் ஸ்மாலுச்சோவ்ஸ்கி ஈக்குவேஷன், அதாவது மியூ ஈக்குவல் டு இடி பை கேடி, அதில் மியூனா மொபிலிட்டி, ஈனா எலிமெண்ட்ரி சார்ஜ், டீனா டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட், கேனா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அண்ட் டீனா டெம்பரேச்சர். அதே மாதிரி நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு மியூ இஸ் ஈக்குவல் டு ஜெட் எஃப்டி பை ஆர்டி. ஜெட்னா சார்ஜ் நம்பர், எஃப்னா ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட், ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் இன்னும் யார் யார் கூட இவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க அயனிக் மொபிலிட்டியோட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட், கண்டக்டிவிட்டி, விஸ்காசிட்டி, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். சரிங்களா?